இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MK டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அதாவது ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ லாக்டவுன் டைமுங்கிறனால வந்து நிறைய ப்ளவுஸ் மெட்டீரியல் இதெல்லாம் வாங்க முடியல. ஸோ வந்து இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ்லாம் நம்ம ஒன்றா பார்க்கலாம் நம்ம வீடியோஸில். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக லைன் மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு பின்னாடி பேக்கெட்லாம் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த செக்ஷனை தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஜீன்ஸ் கட் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா பிளாஸ்டிக் சிசர்ஸ்லாம் சில நேரம் உடஞ்சி போயிடும். ஓகே, நம்ம இப்போ 10 இன்ச் வந்து ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 இன்ச் ஹைட் மார்க் பண்ணிட்டு அதுலேயே ஸ்கேல்ட்டு லைன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன் டைம்ங்கிறதுனால எல்லோரும் வீட்டில் இருக்கறனால சவுண்ட்ஸ்லாம் அதிகமாக தான் கேட்குது. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இந்த 2 லைனும் நேராக இருக்க மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சைடில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 லைனும் நமக்கு சென்டரில் வரணும். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். புரியாட்டி இன்னொரு ஒரு தடவை பாருங்கள். இப்படி கரெக்டாக சென்டரில் வந்து 2 லைனும் இருக்க மாதிரி வச்சுட்டு சைடை கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் 1 by 1 கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீழேயும் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். சைடில் வந்து நமக்கு நல்லா அப்படியே ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சில் வந்து அப்படியே க்ராஸாக வர மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா கர்வாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 19 இன்ச் வந்து அகலம் இருக்குது. இப்போ அந்த சைடு கட் பண்ண மாதிரி இந்த பீஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பீஸுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஜீன்ஸில் கீழே இருக்க போர்ஷனில் வந்து நம்ம வந்து லென்த் வந்து ஒரு 13 இன்ச்சும் பிரெத்து 3 இன்ச்சும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 பீஸ் எதுக்காகனா நம்ம வந்து இந்த பேக்கில் இப்படி மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். நம்ம லெக் பீஸ் இருக்கும்ல கீழே, அதில் வந்து நம்ம இந்த பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்லேருந்து இந்த லைன் அளவுக்கு எனக்கு 10 இன்ச் இருக்குது. உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன் சென்ட்ரு. இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சும் இந்த சைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு கேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது இப்படி தான் நம்ம ப்ளீட் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற போகிறோம். இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்க எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது பேக் பீஸு. இது பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸில் நான் லேஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் வச்சுட்டு அதுக்கு மேலே லேஸும் வச்சு நம்ம இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சு அந்த 2 பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சு தைக்கணும். இது ஜீன்ஸ் கிளாத்துன்றனால நமக்கு வச்சு இப்படி மடித்து தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த சைடு சின்னதாக மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருங்க. இந்த சைடு இப்படி மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 சைடும் ஸ்டிச்சிங் போட்டுட்டேன். இதை இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டரில் அந்த கிளாத் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கணும். இப்போது இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம சுற்றி ஸ்டிச்சிங் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அவ்வளோதான், நம்ம பேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச்சிங் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ ஈஸியான ஒர்க் பாருங்கள். இப்போ பாருங்கள், சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து எண்டிங்ஸ்லலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு பிளண்ட்டாக கர்வாக இருக்க மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அது லாஸ்ட்டாக வந்து நான் எப்படி அந்த கர்வாக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 டைப்புக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே வந்து ரோப் வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து கீழே இருக்க அந்த லெக் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த லெக் பீஸ்லேயே வந்து இந்த மாதிரி லென்த் வந்து 21 இன்ச் இருக்கிற மாதிரியும் பிரெத் வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரியும் நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஹேண்டில்ஸ் வைக்கிறதுக்கு. இப்போது இந்த லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி ரோப் ஸ்டிச் பண்ணுவோம் அது மாதிரி. இதை வந்து நான் எட்ஜஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து 2 சைடுமே ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். 2 எண்டிங்ஸ்லேயுமே.
இப்போ வந்து இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக வந்து நம்ம வந்து உள்ளே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, 2 பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு இன்ச் தள்ளி இந்த மாதிரி ரோப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி தான், அந்த சைடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இன்ட் மார்க் மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும் ஹேண்டில் ரொம்ப நாளைக்கு. இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹேண்டில்ஸ்லாம் தைச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம ஒர்க் முடிஞ்சது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து நீங்கள் வந்து பின்னாடியும் சேர்த்து வச்சுக்கலாம். நான் முன்னாடி மட்டும் வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் வச்சுட்டு ஃப்ளவரும் அந்த ஜீன் கிளாத்தில் ரவுண்ட் பீஸில் ஃபுல்லாக ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணி நடுவில் இழுத்தோன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும். அதில் பீட்ஸ் தொங்குற மாதிரி கொஞ்சம் சின்ன ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதில் வந்து எவ்வளோ ஒர்க்கிங் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். லேஸ் ஒர்க் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஹேண்டில் தைக்கும் போதில் இந்த மாதிரி பாக்ஸு மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த க்ராஸ் மார்க் மாதிரி தைச்சிங்கன்னா ஹேண்டில்ஸ் ரொம்ப நாளைக்கு நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் பிஞ்சு போகாமல் இருக்கும். இதில் வந்து நீங்கள் உள்ளே ஜிப் அட்டாச் பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து ஜிப் எதுவுமே வைக்கலை, சும்மா இப்படி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான். இல்லை நீங்கள் உள்ளே வந்து வெல்க்ரோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னன்னாலும் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி டைப் அந்த கார்னர்ஸில் வந்து இப்படி ஷார்ப்பாக இருக்க மாதிரி, இன்னொன்று பிளண்ட்டாக இருக்க மாதிரி காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து கார்னர்ஸ் பிளண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீயூஸிங் ஐடியாஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக அவங்க கூடயும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒரு அழகான ரீயூஸிங் ஐடியாவோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.